ஆரம்பிக்கலாமா சார் சொல்லி ஆரம்பிச்சு நம்ம பழைய சினிமாவெலாம் பார்ப்போம்ல, லைட்டாக ஹார்மோனியத்தை டச் பண்ணுவாங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸு, டிங் டிங் அப்படிதான் அந்த பாட்டுகளை ஆரம்பித்தோம். இப்போ டிங் சொல்லி நம்ம எப்போ படத்த முடிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன். அவனோட காதல் கதையை கேட்க, அவனுக்கு எப்படி பழகுன்னு தெரியல, அவனோட காதல் கதைகள், அவனோட ஒவ்வொரு கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல, நாம தான் சீரியஸான சொல்லி அந்த ஜாலியாக பேச ஆரம்பிச்சு, பழக ஆரம்பிச்சு, அதுக்கு சண்டைலாம் போட ஆரம்பிச்சு, 2 பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சு, அந்த பாடல்கள் நடந்துச்சு. நிவாஸை பிடிச்சது என்ன அப்படின்னா, நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கிட்டான் என்கிட்ட. அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கினது தெரியாமல் நம்ம காலையில் புதுசாக அவார்டு கேட்பான். சார் கேள்வி சார், ஏன்னா நேற்றான அவார்டு கொடுத்தேன் அப்படிமா. காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் போடுவான், ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவான். நைட் அவார்டு கொடுத்துருப்பேன், காலையில் எனக்கு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா லவ் யூ சார், லவ் யூ 3 மெசேஜ் இருக்கும். நிவாஸ் வந்து கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்குது. இசை வந்து சந்தோஷம் எனக்கு சொல்லியிருக்காரு, தலைவா அவன்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அவன் எப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு அவன் செட் ஆகணும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது, அவன் பயங்கரமான ஆள் தலைவா, அதை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவனுக்கு எப்படி பழகுவான்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் சொன்னார். அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முழுசாக என்னை லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட ஆத்மாவுக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு, என்ன சொல்கிறது, எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க 50 ஐ லவ் யூ அனுப்பியிருப்பார். நான் ஐ லவ் யூ இப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை. இப்போ சொல்கிறேன் நிவாஸ், ஐ லவ் யூ இல்லையா. நான் அனுப்பாமலே இருந்தேன், என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஐ லவ் யூ அனுப்பி வைக்கிறான், நீ என்னன்னா ஓவரா பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப, இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சாரும் அனுப்பியிருந்தா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும், என் நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில் பிடிச்சி சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது, ஏன்பா இங்கே வந்த, சந்தோஷனா என்ன வாழைப்படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணிட்டாப்பா, எதுக்குப்பா இங்கே வந்து நீயே, ஏம்மா தோசை சாப்பிட்டு போயாப்பா அப்படின்னா அது சொன்ன அம்மா இல்லைம்மா நிவாஸ் தான்மா, இல்லைப்பா. அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார், எப்பா இன்னொரு முறை நீ என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணணும்பான்னு சொன்னார். நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன், இன்னொரு படம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸோட படம் பண்ணுவேன். ஏன்னா நிவாஸ் என் சோல், என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் நிவாஸ் வந்து என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தர் நீ நேசிக்கிட்டே இருக்கானா அது நிவாஸ் மட்டும்தான். நான் 2 அவார்டு கொடுக்கும்போதே படம் சைக்கோண்டு போயிடுவாங்க பாதி பேர். நான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி நீ இப்பவும் நேசிக்கிட்டு வாங்கமானா அது நிவாஸ் பர்சன்னா நிச்சயமாக அவன் பெரிய உயரத்துக்கு போவாது. ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எனக்கு பேசும்போது சொல்லுவான், ஏன் சார் நான் போக முடியாது சார்னு சொல்லி. நான் போகிற இடத்துல எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன், நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன், நிவாஸ் பிரசனாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க, நிவாஸ் போட ஆரம்பித்தாங்க. இந்த படம் கிட்டதை விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனப்போ நிவாஸ் சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்ல, அது மாதிரி முதல் குத்துவிளக்கை வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம். லவ் யூ நிவாஸ், நீ கண்டிப்பாக உனக்காக நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை. அதுக்கான காரணம் என்னை நிறைய வேற மாதிரி கேள்விகளை கேட்டாங்க. நிவாஸ் அவன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பயங்கரமான ஒரு லவபுல் ஆன்மா, காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா. பெண்களை எவ்வளோக்குள்ள காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா. ரொம்ப நன்றி நிவாஸ். அப்போ என்னுடைய எடிட்டர் சக்தி, அவன் பேச போனால பார்த்தீங்கல்ல, உங்களோட பேர் அவன் சக்தி பேசுகிறத பார்த்தீங்கல்ல, இன்னும் எடிட்டிங் இப்படி தான் இருப்பான், எனக்கு கேட்காது, அவன் பேசிட்டே அவன் வந்து அமைதியாக சொல்லுவான். பட் ஆனால் அவனுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு கிடைக்கும், ஆனால் யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, ரஞ்சிதனமாக சொல்லி அனுப்பினாங்க, கம்மியாக பேசி வாரா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க எனக்கு நிகழ்ச்சியில்.
அதனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லணுங்க சொல்கிறேன். எழில் வந்து என்னோட 15 வருஷமாக என்னை நேசிக்கிற ஒரு பையன், தம்பி. நான் பிளாக்ல எழுதிட்டு இருக்கும்போது என்னோட எழுத்து படிச்சுட்டு அவன் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு கிளம்பி பார்க்க வந்தான். எனக்கு ஆச்சரியமாக இப்போதைக்கு எனக்கு எப்படா ஒருத்தன் 15-16 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்து படிச்சுட்டு அவன் கேமராமேன் படிச்சுட்டு அவன் கேமரா படிச்சுட்டு இருக்கான். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர். அப்போவே நீ தேடி ஆஃபீஸ் வந்து அண்ணன்னு கூப்பிட்டு என் கூட ட்ராவல் ஆகி வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தன், நேசித்த ஒருத்தன். திருப்பி அவனோட நம்மளை லவ் பண்ணி நம்ம நேசித்த ஒருத்தன் நம்ம வந்து வேலை பார்க்கறதுக்குள்ள அது பெரிய விஷயம். இந்த படத்தோட விஷுவல்ஸ் இன்னும் என் லைஃப்லேயே இந்த 4-5 படம் எடுத்திருக்கேன். இந்த 5 படத்தில் நான் டிஐக்கு போகாமலேயே என் அவுட் வெளியே போன முதல் படம் பைசன் தான். ஒரு நாள் கூட நான் டிஐ போய் பார்த்தது இல்லை. அதுக்கான போகிறதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கல, டைம் கிடைக்கல. எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கான அந்த டைத்தப்போ நிவாசம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஏன்னா நான் என்கிட்ட கேட்குறான், நீங்கள் பார்க்கவே இல்லை, அவுட் கொடுத்துட்டுமான்னு கேட்குறான். நீ கொடுத்துட்றா, அவன் நம்புறான்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பையன் என்னன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம லெத்தாஜிக் ஆகிட்டோமா, நம்ம அவுட் நம்ம பார்க்காமலே வெளியே போகுது, ஓகேவான்னு நைட்லாம் தூக்கமே இல்லை. பட் படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே விஷுவல் ஃபர்ஸ்ட் நாள் அப்படி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒருத்தர் நம்ம நேசிச்சா அந்த ப்ராடக்ட் அந்த விஷயம் எப்படி வரும்னு எழில் உதாரணமாக காமிச்சான். லவ் யூ எழில். என்னோட படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கணுன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து 2 பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி 2 பேரும் இதே சந்தோஷத்தோட, இதே சிரிப்போட, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி 2 பேரும் சக்ஸஸ் கொடுத்து கிட்டு கொடுத்துட்டு 2 பேரும் ஜாலியாக இருக்கும். அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதற்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு. ரஞ்சித் அண்ணா நம்புறாரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் ரஞ்சித் அண்ணாக்கிட்ட தான். ராம்சார் எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாக்கு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனது தான் மாறி சொல்கிறாச்சு. அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாளுக்கு லவி சொன்னார், இந்த படத்துக்கும் லவி சொன்னார், என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார், நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்களுக்கு இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றினா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது சரியாக முடிஞ்சுமான ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்றோம். இது வந்து இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார் இருந்துகிட்டே இருக்கும். இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமா, இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கணும்னா, முழுக்க நான் 2 பேருமே இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படிங்கிற எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் நீங்கள் பார்க்குறாங்க. 2 பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நிமிஷமானு பத்தாது. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. 2 பேரை பற்றி நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த 2 பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான். இந்த 2 பேரை மட்டும் மால்செல்வராஜ், ரஞ்சித் மால்செல்வராஜ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் 2 பேரும் முடிவு பண்ணுறோம். 2 பேரும் அதுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ரஞ்சித் லவ் யூ. ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, நான் நீளத்துக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தீங்க கேள்வியை இனிமேல் அதை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். என்னை மட்டும் பாதிக்கல, இந்த வேலையை பாதிக்குது, என்னோட நரேட்டிவை பாதிக்குது, என்னோட சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய ஆளாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். நான் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் எனக்கு என்னோட கலையவோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது கொடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது. நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாரும் நேசிக்கீங்க தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் மால்செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மால்செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவங்க தான். மால்செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமானு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோட மொழி மால்செல்வராஜ் எடுப்பது சாதியை எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து இதை வந்து ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷனாக சொல்கிறேன். நான் எப்போவுமே எங்கள் ஆத்மாவை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது.
நான் வந்து கட்டுரையாளர் கிடையாது, நான் வந்து ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்கு ஒரு பயங்கரமான லவ், காதல் இருக்குது, சமூகத்துக்கு ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளோ வருது. ஒருத்தனை விட்டுருங்க, அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தை போய் ட்ரை பண்ணுறீங்க. இதை விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கணுன்ற வரல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மார்க் செல்வராஜாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன்.